ஆரம்பமாகின்றது குடும்பம் கோலியே தொகுப்படும் நகுலாசுவனான் அவர்கள். வணக்கம். வாருங்கள் நகுலாசுவனான் அவர்களே. இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். வணக்கம் வாங்கோ. இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்புறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலயம். குடும்பம் குவலயம் இன்று 1042வது தலைப்பினூடாக மலர்ந்து மனம் பரப்ப இதோ உங்கள் முன் வருகிறது. மனிதநேயம் போற்றும் மாண்புமிகு மாதம் பாமுகத்தில மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதம் எல்லோருக்கும் மகிழ்வை தரட்டும் என்று கூறிக்கொண்டு, காலம் சிறிது என்றாலும் மால பணியே சிறப்பு என்று என்னுடைய அனுபவ மொழி ஒன்றை உங்களுக்கு தந்து கொண்டு இன்றைய குடும்ப குவலியத்துக்கு விரைகிறோம். நேரம் 11:05. அன்பான உறவுகளே, நேரத்துக்கு வந்து இணைஞ்சு உங்கள் கருத்துக்களோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக்குங்கள் என்று உங்களை முன்கூட்டியே நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமையான பொழுது. இன்றைய பொழுதில் நான் எடுத்திருக்கின்ற இந்த தலைப்பானது சகிப்புத்தன்மை. உங்களுக்கு தெரியும், உலக சகிப்புத்தன்மை நாள் நேற்று கொண்டாடப்பட்டது. அது ஐக்கிய நாடுகள் சபையால 1995 பிரகடனப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில சகிப்புத்தன்மை தேவை என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் இந்த நாளை ஐக்கிய நாடுகள் சபையும் கொண்டாடி இருக்கிறது. ஆகவே எங்களுக்கும் வாழ்க்கையில தேவை. இப்ப சகிப்புத்தன்மை என்றால் என்ன என்றதை நான் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை தந்து கொண்டு நேயர்களை அழைக்க இருக்கின்றேன். சிரமம், வலி, அவமானம், துன்பம் அல்லது எதிர்ப்புகள் போன்ற கடினமான சூழ்நிலையில் கோபமோ பதட்டமோ இன்றி பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ளும் பண்பு. எதையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ளுற அந்த பண்பு மிகவும் தேவையான ஒன்று. அது எங்களோட மனித வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையிலும் தேவை, சமூகத்திலும் தேவை, பிள்ளைகளோடும் தேவை, நட்புகளோடும் தேவை. ஆகவேதான் அந்த சகிப்புத்தன்மையை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுவும் பன்முக சமுதாயத்துல நாங்கள் வாழ்கிறோம். அதாவது பல இனங்களுக்கு மத்தியில வாழைக்க எங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை தேவை. டொலரன்ஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்துல. அது ஏன் எங்களுக்கு தேவை? அந்த சகிப்புத்தன்மையால என்ன நன்மை எங்களுக்கு இருக்கிறது? நான் எடுத்த தலைப்பு மனித வாழ்க்கையில் சகிப்புத்தன்மையின் அவசியம் என்ன, சகிப்புத்தன்மையை வளர்ப்பதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன, உண்மையிலேயே அதை வளர்ப்பதனால ஏற்படுற நன்மைகள் என்ன? அன்பான நேயர்களே, நீங்கள் தான் கருத்துக்களாலும் உங்கள் எண்ணங்களாலும் மற்றவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய விடயங்கள், அதாவது உங்களோட கருத்துக்கள் அமையுமாயின் அது இந்த குடும்ப குவலயத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பாக இருக்கும். அத்துடன் நீங்கள் நேரத்துக்கு இந்த 1 மணி நேரத்தை நாங்கள் கலகலப்பாக இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் நல்ல கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் நேரத்துக்கு இணைந்து இந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்ட நேரத்துக்கு செய்ய உங்கள் ஒத்துழைப்பையும் வேண்டிக் கொண்டு இப்பொழுது நாங்கள் வருகிறோம். இப்ப யார் முதல் பேச போறீங்கள்? வாங்கோ. யாரென்றாலும் வாங்கோ. செல்வி நிக்கிறீங்களோ? வணக்கம். நேவிசக்கா வணக்கம். மனோரி என்றவர் நிற்கிறார். வணக்கம். என்ன அமைதியாயே இருக்கிறீர்கள்? அப்ப நான் பேசுறதோ? அதாவது இந்த சகிப்புத்தன்மையை பற்றி பேச விரும்பினவர்கள் நீங்கள் அழைக்கலாம். இன்றைய தலைப்பு நாங்கள் இந்த சகிப்புத்தன்மை பற்றி பேச போகிறோம். மனித வாழ்க்கையில் இந்த சகிப்புத்தன்மையின் அவசியம் என்ன, சகிப்புத்தன்மையை வளர்ப்பதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன? எப்படி நாங்கள் இந்த சகிப்புத்தன்மையை பார்க்கிறோம்டா, இப்ப உதாரணமாக நாங்கள் பல்லின மக்களோட வாழுற ஒரு சூழல்ல வேலைத்தலங்களை எடுத்துக்கொண்டால், இந்த வேலைத்தலங்களில் சில நேரம் மேலதிகாரிகள் எங்களுக்கு ஒவ்வாத சில செயல்களை சொன்னாலும் நாங்கள் சில நேரம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே அந்த மேலதிகாரிகளின் கட்டளைகளுக்கு நாங்கள் பணிந்துதான் நடக்க வேண்டிய சூழல் இருக்கும். என்றால் அதை எதிர்த்து கொண்டு போனோம்டா நாங்கள் அந்த தொழிலை செய்ய முடியாத தன்மை இருக்கும், அல்லது அந்த தொழில இருந்து நாங்கள் விலகி கொள்ள வேண்டிய நிலைமை வந்துவிடும். ஆகவே அந்த இடங்களில அவர்கள் சொல்வதை நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கும். அப்படி பார்க்க சில இடங்களில நாங்கள் பணிந்து போக வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப அது பணிந்து போறது அல்ல. நீங்கள் ஒரு சகிப்புத்தன்மை பலவீனம் அல்ல, அது மனிதனின் மன வலிமையை குறிக்கிறது என்று சொல்லிவினோம். ஏனென்று கேட்டா மன வலிமை தான் எங்களுக்கு தேவை. அந்த மன வலிமையை
பெற வேணுமென்றா நாங்க பொறுத்து கொண்டுதான் இருக்க வேணும். ஆகவே அப்படியான பார்த்தோம்னா அந்த சகிப்புத்தன்மை தேவை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அது கட்டாயமாக எங்களோட வாழ்க்கையில தேவை. ஆனா உங்களோட வாழ்க்கையில எப்படி நீங்கள் அந்த இடங்களை எடுத்திருந்தீர்கள், அல்லது எந்த இடங்கள்ல உங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை விட்டு கொடுக்க முடியாம இருந்தது, இல்ல எனக்கு சகிப்புத்தன்மையை விட கோபம்தான் அதிகம் வந்தது, அப்படி எப்படி பாக்குறீங்கன்றதை நீங்க சொல்லிக் கொள்ளலாம். ஏன் அமைதி காக்குறீங்கள்? பேசலாமே. நேவிசக்கா வணக்கம். ஆமாம் இல்ல. செல்வி நித்யானந்தன் வணக்கம். ஆம். பிஸியா நிக்கிறீங்களோ எல்லாரும் என்று கேட்டுக்கொண்டு, மனோகரி என்ற நீங்கள் பேச போறீங்களா? மனோகரி. தெரியவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். காரணம், இந்த சகிப்புத்தன்மையை பற்றி நாங்கள் பேசிக்கொள்ள போகிறோம். இந்த வாழ்க்கையில சகிப்புத்தன்மை எந்தெந்த இடங்களில நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது, எந்தெந்த இடங்களில நாங்கள் அந்த சகிப்புத்தன்மையை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்ப உதாரணமாக நாங்க பயணங்களில நிறைய சகிப்புத்தன்மை உடையவர்களாக இருக்கணும். சில நேரம் பஸ் சீட்டிலேயோ அல்லது புகையிரதத்திலேயோ நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு பக்கத்திலே இருக்கிறவர் வந்து கருப்பின மக்களாக இருக்கும், இல்லது வேற ஒரு நாட்டவராக இருக்கும். சில நேரம் அவர்கள் உணவு சாப்பிடுவார்கள், சில நேரம் ஏதாவது குடிப்பார்கள். எங்களுக்கு அசௌகரியங்கள் இருந்தாலும் அந்த இடங்களில நாங்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அது ஏனென்று கேட்டா, அந்த பொறுமை வந்து எங்களுக்கு என்ன சொல்றேன், அந்த பொறுமையோட இருக்கும் போதுதான் எங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த பொறுப்பு, அந்த பொறுமை என்பதை வர வேண்டும் என்றால் சகிப்புத்தன்மையை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அது எப்படி வளர்த்து கொள்ளலாம்? அந்த சகிப்புத்தன்மை எப்படி அந்த எல்லோருக்கும் ஒட்டிக்கொள்ளுமா, இல்ல கோபம் வரக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு அமைந்து விடுவதும் உண்டுதான். சில நேரம் பொறுமையை இழக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே நீங்களும் பேசிக்கொள்ளலாம், அப்பதானே சுவாரஸ்யமாக இருக்கும். ஏக்கா நடேசன். இன்றைக்கு என்ன சபதமா நீங்கள் எல்லாரும், அல்லது என்ன சொல்லுங்க உங்களோட பிரச்சனைகளை சொல்லலாமே, நல்லதா இருக்குமே. நீங்க ஒரு நாளும் கருத்து தெரிவிக்கிறவன் நீங்கள் தானே. அந்த சகிப்புத்தன்மையை நாங்கள் இப்படி கொண்டு போகலாம். பல பல பரீட்சை மாதிரி பாக்குற மாதிரி எனக்கு தோன்றுகிறது. சரி, அப்படியாயின் நன்றி. உங்களோட ஒத்துழைப்புக்கு நன்றி, எல்லோருடைய ஒத்துழைப்புக்கும். சரி, இந்த சகிப்புத்தன்மை வந்து வாழ்க்கையில வந்து எங்களுக்கு தேவை என்பதை நாங்க முதல்ல அறிகிறோம். இப்ப உதாரணமாக குழந்தைகள், அதாவது பாடசாலை பிள்ளைகளோடையும் நாங்கள் சகிப்புத்தன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசிரியர் என்றா ஒரு கடமையாற்றும் போது சமூகத்தில நாங்கள் எப்படி என்றால், இப்ப ஒரு பிள்ளை வீட்டு வேலை செய்து வரையில அல்லது தேர்வு சரியாக எழுதவில்லை, அப்படியான நேரத்துல நாங்கள் ஒரு கண்டிப்போட அந்த பிள்ளைகளை பார்க்கல வந்து சில நேரம் அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு மனநிலை, ஒரு மன அழுத்தங்கள், அந்த அப்படியான ஒரு பதட்ட நிலை கூட சில நேரம் இருக்கும். அப்படியான நேரங்கள்ல நாங்கள் பொறுமையாக அந்த குழந்தைகளை கையாள வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் அப்படி பொறுமையாக கையாளைகளை தான் அந்த குழந்தை வந்து தானாகவே ஒரு தன்னுடைய ஃபீல், அதாவது நான் இப்படி பரீட்சையில ஃபெயில் பண்ணிட்டேன் என்ற ஒரு ஃபீலை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அப்படி உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்தால் அந்த பிள்ளை வந்து என்ன செய்யும், மீண்டும் தனது பரீட்சையை வடிவாக அடுத்த முறை செய்யக்கூடிய வாய்ப்பு வரும். ஆனா நாங்கள் எடுத்த உடனே பேசி அந்த பிள்ளைக்கு கோபமூட்டக்கூடிய செயல்களை செய்தோம்னா அதுக்கு ஒரு சகிப்புத்தன்மை இருக்காது. ஏனென்றால் அவன் டீச்சர் இப்படி சொல்லுறாவே கண்டு சில நேரம் அதன் மன அழுத்தம் கூடி மன அமைதி இல்லாமல் தத்தளிக்கக்கூடிய நிலையும் வரும். ஆகவே அப்படியான சூழ்நிலையில ஆசிரியர் வந்து சில விடயங்களை சகித்து போக வேண்டிய தேவை இருக்கிறது. அதுபோல மாணவனும் ஆசிரியர் சொல்லுற சில விடயங்களுக்கு கேட்டு அங்க பொறுமையோட நடக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. ஆகவே அப்படி பார்த்தோம்னா இந்த சகிப்புத்தன்மையை நாங்கள் அந்தந்த இடங்களில கை கொள்ள வேணும் என்பதை அந்த காலம் எங்களுக்கு உணர்த்தி நிற்கும். அந்தந்த நேரங்களில நாங்கள் சகிப்புத்தன்மையோட வாழ வேணும் என்று. அப்படி பார்த்தோம்னா சகிப்புத்தன்மை வந்து ஒரு மனிதனுக்கு மிகவும் தேவையான ஒன்றாகவே இருக்கின்றது. இந்த சமூகத்துல பார்த்தோம்னா சமூக
விடயங்களில பார்த்தோம்னா, அதாவது சமூகத்தில எப்படி அந்த நாங்கள் பார்க்கிறோம்டா, ஒரு விடயத்தை நாங்கள் சமூகத்தில போய் சமூக மத்தியில ஆற்றைக்குள்ள வந்து, அங்கேயும் நாங்கள் நேரம், அடுத்தது நாங்கள் ஆற்றுகிற விடயம் போன்றவற்றில நாங்கள் பொறுப்பானவர்களாக அமைய வேணும். அதாவது பொறுப்பானவர்களாக நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. சில நேரம் நீங்க ஒரு பிரசன்டேஷன் செய்யலாம், அல்லது ஒரு ஒன்றை பற்றி விளங்கப்படுத்தலாம். அதுல தவறுகள் அல்லது அதுல கேள்விகள் இருந்தால் சில நேரம் கேட்டால் அந்த கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் பதில் சொல்லக்கூடியதா பொறுமையோடு காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே அங்கேயும் நாங்கள் சில சகிப்புத்தன்மைகளை சமுதாய மத்தியில பேண வேணும் என்பதும் உண்மையான ஒன்றாகவே இருக்கின்றது. அடுத்து பார்த்தோம்னா இந்த சகிப்புத்தன்மை வந்து உதாரணமாக நாங்கள் ஒரு கடையில் பொருட்கள் வாங்கும்போது, ஆமா பொருட்கள் வாங்கியக்குள்ள வந்து நாங்கள் பொறுமையாகவே லைன்ல நிக்க வேணும். அப்படி லைன்ல நிக்க நாங்கள் அவசரப்பட்டு பொறுமை இழந்து நாங்கள் செய்யும் போது அந்த சகிப்புத்தன்மை, அதாவது பொறுமையை இழக்கிறோம் அங்க. அப்ப அந்த பொறுமையை இழந்து நாங்கள் செய்ய தேவையில்லை. பொறுமையாகவே நின்று எங்களுக்கு ஒரு 10வது லைனோ அல்ல 5வது லைன் என்றாலும் அந்த ஒழுங்கில நின்று நாங்கள் அந்த இதை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏனென்றால் கொஞ்ச நேரம் அந்த பொறுமையை கடைப்பிடிச்சு நாங்கள் எங்களுடைய பொருளை வாங்கி கொண்டு வருவோம். அப்ப அந்த இடங்களில நாங்கள் இடிச்சு கொண்டோ அல்லது எதிர்த்து கொண்டோ நாங்கள் நின்று எங்களோட இதுகளை செய்ய முடியாது. அப்படியாயின் நாங்கள் என்ன செய்வோம்னா அந்தந்த இடங்களில் அந்த சகிப்புத்தன்மையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது உண்மையான ஒன்று. ஓ வணக்கம், வேறுங்க. நான் கூப்பிட்டேன், வரவில்லை. இதுல பலர் நிற்கிறார்கள், என்ன தெரியவில்லை என்ன காரணம். நீங்க வாங்க. தன்மை என்று சொல்றது முக்கியமாக எல்லோருக்கும் வேணும் தான் சகிப்புத்தன்மை. இப்ப பொறுமையை வாழ்க்கையில எடுத்துக்க. அப்ப நீங்க இப்ப மாணவர், பள்ளி மாணவர்னு சொல்றீங்க, சகிப்புத்தன்மையெல்லாம் அது வந்து அதை விட எங்கட வாழ்க்கையில நடக்கிற சகிப்புத்தன்மை நாங்க முக்கியமாக பார்க்க வேணும். வாழ்க்கையில எத்தனையோ குடும்பங்கள் வறுமையில வாழ்றது, அது சகிக்கலாம். வறுமையில வாழ அந்த கஷ்டங்களை சகிக்கலாம், அது சகிக்கக்கூடியதுதான். எல்லோருக்கும் அது கட்டாயம் சகித்து போக வேணும். மற்றது பண கஷ்டங்கள், வறுமையில் வாடுறது, மற்றது இந்த நோய் துன்பங்கள்லாம் சகிக்கத்தான் வேணும் கட்டாயம். அது எங்களுக்கு வாரதும் அதை நாங்கள் சகிக்கத்தான் வேணும். ஆனால் சில சகிக்க முடியாத துன்பங்கள் வருமில்ல. உதாரணமாக ஒரு குடியார கணவர் வீட்டில் இருந்தா விளங்குதா, அதெல்லாம் அந்த சகிக்க முடியாத ஒரு அந்த மற்றது எடுத்ததுக்கெல்லாம் குற்றம் கண்டு இந்த அடிமைத்தனமான வாழ்க்கை வாழ்கிற அந்த குடும்பங்களில் அது ஒரு சகிக்க முடியாத தன்மையாக அது இருக்கும். இந்த பிள்ளைகள் செய்கிற குலப்படிகள் அதெல்லாம் கட்டாயம் அதெல்லாம் ஒரு சந்தோஷ சகிப்புன்னு தான் சொல்லலாம். அது நாங்கள் கோவப்படுறதோ அந்த பொறுமை இழக்கிறதோ அது எங்களுக்கு ஒரு பலவீனமாக இருந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு பெரிய பாரதூரமான இதாக இருக்காது. ஆனால் அந்த முக்கியமான இதுகள் வந்து அந்த குடும்ப சமுதாயத்தில் நடக்கிற அந்த அநீதிகள் நடக்கும். சில நேரங்கள்ல நிச்சயம் நிறைய அநீதிகள் நடக்கும். எங்கட மேல் வீட்டுக்காரர் ஒருக்கா இப்ப புதியவர் வந்திருக்கிறார். முதல் இருந்தவர் இந்த நேரம் நிறவெறியில தான் வருவார். அப்ப அந்த பெண் எப்படி அவரோட சேர்ந்து வாழ வேண்டிய தேவை வருதுன்ட்டு நான் எனக்குள்ள நினைப்பேன். அது இப்ப ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல், ஒரு வருஷத்துக்கு முதல் அவர்கள் போய்விட்டார்கள். ஆனா நடுகளின் சண்டையாகவே இருக்கும், சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை இருப்பாங்க, நச்சின சண்டை இருக்கிறார்களோட இல்ல அவர்கள் வாழ முடியாது. எந்த நேரம் வந்து பார்த்தா எந்த நேரம் சத்தம் எல்லாத்துக்கும் இருந்தாலும் குற்றம், படுத்தாலும் குற்றம், எழுமினாலும் குற்றம், சமைச்சாலும் குற்றம்னு சொல்லி அப்படியான குடும்பங்களை நாங்க பார்த்துருக்கோம். சில நேரத்துல அந்த பொம்பளை வர்ற பாடண்டா பயந்து ஐயோ பயந்து சீக்கிரம் சகிப்புத்தன்மை அந்த இடத்துல அந்த பொம்பளையோட சகிப்புத்தன்மை இல்லாம பொறுமையை இழந்து அந்த பொண்ணுல அவருக்கு அடி கொடுக்குற அளவு கூட வரக்கூடிய அளவுக்கு அந்த சகிப்புத்தன்மை இல்லாம போயிடும் சில நேரம். அந்த பெண்ணுக்கு வாழ முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா எதை சொன்னாலும் அவர் நிறவரையில நிக்கிறவர் கேட்க மாட்டார். அவன் நடுகளும் கீழே வரைக்க நல்லா உடுத்திட்டு போனாலும் குற்றமா இருக்கும், வெளியில போய் கொஞ்ச நேரம் பிந்தி வந்தாலும் குற்றமா இருக்கும். அப்படி சில பெண்கள் சரியான இந்த ஊர்ல நிறைய பார்த்திருக்கிறோம் அப்படியான சகிப்புத்தன்மை சம்பவம். அதான் அதுதான் இடையில என்னையும் குறுக்கிட விட்டாதான் வடிவா இருக்கும்.
இல்ல இடையில என்னையும் குறுக்கிட ஓ, விடுங்கன்னு சொல்லுங்க சொல்றேன். சொல்லுங்க. என்னென்றால் நீங்க சொன்ன சரி, அதான் தாய சூழல்ல அதை பார்த்துட்டு தான் எங்களுக்கு குடிகார கணவர் வேண்டாம் என்று சொல்ற பெண்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் அப்ப அங்க வந்து அந்த மதிகட்டு செயற்படுகிறது தான் எங்களோட தாய சூழல்ல இருக்குது. அதாவது நிறைய வந்து குடும்பத்தோட சண்டை பிடிப்பார்கள். அதுதான் கூடாது அங்கத்தை இது. அது இந்த குடிச்சு போட்டு வந்து ஒழுங்கா அந்த டைமுக்கு சாப்பிடவும் ம் மாட்டாங்க. ம் ம். என்னதுடா, அந்த டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க, வந்து போட்டுக்கின்னு அந்த கதை இந்த கதையெல்லாம் உளறிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணால சகிச்சு கொண்டிருக்க முடியாது. நிச்சயமா முடியாது அது. சகிச்சு முடியாது. அடுத்தது வேற என்ன காரணம் சொல்றீர்கள்? ஒன்று குடும்ப குடும்ப உறவுகள்ல இப்படி வார ஒரு இது இருக்குது. வேற குடும்ப என்ன காரணம்னு குடும்ப சொல்றீர்கள்? உறவுகள்ல வருகுது. மற்றது நாங்க இந்த பண கஷ்டம் என்று வருகுது, பண கஷ்டம் வருகுது எங்களுக்கு. ஓ ஓ. அது இயற்கையாக சிலர் எல்லாரும் பணக்காரரா இருக்கணும்ன்றது இருக்கன்றது இல்லை தானே. அப்ப அந்த ஆமா. கஷ்டத்தை நாங்க சகிச்சு கொள்ளலாம். அந்த ம் கஷ்டத்தை நாங்க சகிக்கத்தான் வேணும், கட்டாயம் எல்லாருக்கும் ம் ம் உள்ளதுதான். இப்போ எங்களுக்கு வந்துட்டுது, நாங்க அதுக்காக நாங்க இல்லை எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு நாங்க சண்டை பிடிச்சி அந்த குடும்பங்களோட சண்டை பிடிச்சி அப்படி போகக்கூடாதுன்னு. அப்ப ம். நாங்க சகிக்காத பெண்களா இருந்தா கட்டாயம் சகிப்பு ஓ தன்மை நிச்சயம் இருக்கு. நிச்சயம். அந்த பண கஷ்டத்துல வரைக்குள்ள இங்க வந்து ஆடம்பரமா, அதாவது இங்க உணவு உடை உறைவுள் அத்தனைக்குமே இங்க அந்த அதுக்கேற்ற வருமானமும் அதுக்கேற்ற இந்த அரசாங்கங்களும் உதவி செய்யுது. அப்பாற்பட்ட ஒன்று நகைகள் வேண்டோனும் ஆடம்பரமாக தாங்கள் வாழணும் நினைக்கதான் நாங்க குடும்ப பிரச்சனைகள் அதுதான் உருவாகும். நமக்குள்ள இருக்கிறது, நம்மள்ட்ட ம் இருக்கிறத வச்சு நாங்க வாழும்போது அதுல எந்த பிரச்சனையும் வராது. அது மேல்மிச்சமா ஒரு ஆசைப்பட்டு அது வேணும் இது வேணுமென்று ஆ சொல்லி கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி அது நாங்க அடையத்தான் வரும்போது. வேணுமென்று இருக்கும்போது அது கிடைக்காத பட்சத்துல வார ம் துன்பங்களை சகிச்சு கொள்ள அந்த பெண்கள் அவர்களால முடியாது. நிச்சயம். ம் அதிகமாக எதிர்பார்த்து ஏமாற்றம் அடையும் போது அந்த இதுகளை அவர்களால் சகிச்சு கொள்ள முடியாது அவர்களால. ம் ஐயோ, நாங்க ம் இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம், இப்ப இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்படுறோமேன்றதை சகிச்சு கொள்ள முடியாமலும் சிலர் சிலர் இருப்பார்கள். பாத்துங்க பாருங்க. இப்ப உதாரணமாக வெளிநாட்டு பெண் மாப்பிள்ளை வெளிநாட்டு பொம்பளைன்ட்டு வருகிறார்கள் இங்க. ம் வந்துட்டு கற்பனையோட வருவார்கள். என்ன பெண்கள் மிகவும் கற்பனையோட வருவார்கள். வந்து அந்த அவர்கள் நினைச்சு வந்த மாதிரி கற்பனைக்குரிய வாழ்க்கை அவங்களுக்கு இங்க கிடைக்காட்டி அந்த ம். குடும்பத்துல சமாதானம் சந்தோஷம் இருக்காது. இருக்காது இருக்காது. உண்மை. எதிர்பார்ப்புகள் கூட ம். இருந்தா அந்த குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது. அப்ப கட்டாயம் சகிப்புத்தன்மையா அந்த அங்க அப்ப அந்த இருக்கிறது. சகிப்புத்தன்மையை என்னண்டு வளர்க்கலாம்? எப்படி வளர்க்கலாம்? அதாவது பொறுமைய சின்னன்ல இருந்தே பொறுமைய எப்படி வளர்த்துக் கொள்ளலாம் அதை? பொறுமைய கடைப்பிடிக்கலாம், ஓ! விட்டு ம், கொடுத்தலை கடைப்பிடிக்கலாம், பொறுமையோட ம், இருக்கலாம், விட்டு கொடுத்தலை கடைப்பிடிக்கலாம். எதிர்பார்ப்புகளை தவிர்க்கும் போதும் எங்களுக்கு சகிப்புத்தன்மை தன்னாலேயே வந்துடும். எதிர்பார்த்தா தானே ஏமாற்றம் வரும். ஆமா, ஆமா. எதிர்பார்ப்புகள் இல்லாம அளவோட அளவோட இருந்து அளவான வாழ்க்கையை வாழ்ந்தா நாங்க சகிப்புத்தன்மை எங்களுக்குள்ள அது தன்னாலேயே வந்துடும். எல்லாத்தையும் நாங்க பொறுமையோட கடைப்பிடிச்சா, அன்போட பொறுமையோட ஆனா, கடைப்பிடிச்சா. அது எல்லா இடத்திலும் இப்ப சாத்தியமாக எப்படி அதை இப்ப சின்னனில இருந்தே அதை சாத்தியமாக்கி கொண்டு வந்தா தானே அது பொறுமையாக இருக்கலாம். இப்ப இல்லாவிட்டால் ஒரு குறிப்பிட்ட அளவு காலம் மட்டும் சும்மா எல்லாத்துக்குமே விடுகிற பெற்றோரா இருந்தா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நாங்கள் இறுக்கி பிடிக்க அந்த பிள்ளைக்கு கோபம் வரக்கூடிய வாய்ப்பு வருகுதல்ல. பொறுமையா இழக்குது. பொறுமையை இழக்குது. அப்ப அதை நாங்க சகிக்கிறத சொல்லி சொல்லி பார்க்கலாம். நாங்க சொல்லி சொல்லி பார்க்கலாம். ம். இல்லை, அன்பால திருத்த பார்க்கலாம். அப்படி ஆம். இல்லாட்டி எங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரத்தான் செய்யும். கோபம் ம், வரத்தான் ம். செய்யும். அந்த நேரத்துல கைகலப்புகள் அடிபுடிகள் எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனா ஆமா. அந்த சின்னதுல இருந்தே நாங்க அப்படியே பிள்ளைகளை அந்த தன்மையில வளர்த்தெடுத்தோம்னு சொன்னா எல்லாத்தையும் குடும்ப சூழ்நிலைகளை சொல்லி சொல்லி வளர்க்கணும். பிள்ளைகளுக்கு என்ன இப்படி ஆமா, இவ்வளவு கஷ்டமா நிச்சயம். இருக்குது. நீங்க சொன்ன சரி. அதாவது குடும்ப சூழ்நிலைகளை பெற்றோர்களும் காட்ட வேணும் தங்களோட கஷ்டங்களை. பிள்ளையும் அந்த கஷ்டங்களை உணர்ந்தால், ஓ அம்மாக்கு இப்படி, அப்பாக்கு இப்படி, அதெல்லாம் நான் பொறுமையோட நடக்க வேணும் என்பதை உணர்ந்து கொள்ளும். உணர்ந்தது. அதானே? ம். பகிர்தல் தன்மை இருக்கணும். நிச்சயமாக அந்த ஒரு பரஸ்பரமான பகிர்தல் தன்மை இருக்கணும். ஆம், ஆம். ஒரு குடும்பத்துல ஒரு ஒற்றுமையாக ஒரு நேரமாவது நாங்க கூடி வாழ்ற ஒற்று நேரமாவது நாங்க ஒன்றாக ஒரு இடத்துல இருந்து உணவுன்ற ஒரு நேரம் அது முக்கியமாக நாங்க சொல்லலாம். உணவு இருந்துற நேரத்தை நாங்க முக்கியமாக எடுத்துக்கொள்வோமே. ஒரு குடும்பமாக இருந்து உண்ணும் போது அந்த நேரத்துல இந்த கருத்து பரிமாற்றங்கள் அதுகளை பரிமாறிக்கொண்டு இருக்கும்போது அந்த புரிந்துணர்வு தன்மை நிச்சயமாக வரும். அது அந்த சாப்பிட்டுட்டு அள்ளி கொட்டி சாப்பிட்டுட்டு போகிறத விட மேசையில் இருந்து அந்த கதைச்சு பரிமாற்றமாக நிகழ்ச்சிகளை கதைகளை பரிமாற்றி செய்யும் போது இந்த புரிந்துணர்வு அங்கே ஊட்டப்படுது. அங்கே இருக்குது. நிச்சயம். அதாவது இது நீங்க சரியான இடம். அதாவது எப்போதுமே நாங்கள் என்ன விடயத்தை கதைக்கையும் சாப்பிடுற நேரங்களில தான் எல்லாரும் ஒன்று கூடுற நேரமாக இருக்கும். அப்ப ஆமா. அந்த நேரங்களில சில விடயத்தை
அனைமா கிச்சன்ல தான் அது உருவாகக்கூடிய வாய்ப்பும் வர்றதும் உண்டுதான். பிள்ளைகளுக்கு அந்த நேரத்துல ஒரு நாங்க ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு தன்மையா நாங்க சொல்லி வளர்க்கலாம். அந்த நேரத்துல நாங்க சொல்லலாம் பிள்ளைகளுக்கு, அம்மா ஏன் இன்றைக்கு இந்த சமையல் நீங்க செய்ய, இந்த கறி நீங்க ஏன் வைக்கிறீங்க என்று கேட்கும்போது தாய் அதுக்குரிய பதிலை நல்ல அழகான விதமாக எடுத்து சொன்னா, இன்றைக்கு எங்களுக்கு வசதி இல்லைப்பா, அந்த இது வாங்குறதுக்கு அந்த இது செய்யறதுக்கு வசதி இல்லை, இப்போ இதுதான் இருக்குது எங்கிட்ட, இது நாங்கள் சாப்பிடணும் சொல்லி 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 வளர்த்தா அந்த குடும்பத்துல புரிந்துணர்வு வரும். அப்புறம் சண்டை சச்சரவுகள் இருக்காது. எல்லாத்தையும் இந்த பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை வந்ததுன்னு சொன்னா நிச்சயமாக சகிப்புத்தன்மை அங்க உருவாகும். ஆமா, நிச்சயம் நீங்க சொன்ன சரி. அதாவது பொறுமை, விட்டு கொடுப்பு, எதிர்பார்ப்பு. சில இடங்கள்ல பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டிய தேவை வருது. அந்த பொறுமையை கடைப்பிடிக்கிறதால எங்களுக்கு சகிப்புத்தன்மை தானாக உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் வந்துவிடும். அது ஏனென்றால் நாங்க பொறுமையோட காத்திருக்கோம். இப்ப டாக்டர்கிட்ட போனா நான் இப்ப 5வது ஆளுண்டா நான் 1வது ஆளா போக இயலாது. அப்ப ஒரு மணித்தியாலமோ 2 மணித்தியாலமோ நான் வெயிட் பண்ணித்தான் ஆக வேண்டும். நாங்க காத்து கொண்டு இருந்துதான் போக வேண்டிய தேவை வருகிறது. ஆகவே அந்த காத்திருப்பு கூட சில நேரம் உங்களுக்கு சுகமாகவும் இருக்கும், சில நேரம் கஷ்டமாக இருக்கும். என்ற நேரம் போது ஐயோ நான் வேலைக்கு போகணும், இந்த 1 மணி நேரம் நின்றனே என்று சில நேரம் பொறுமையை இழக்க வேண்டிய தேவையும் வருகிறது. ஆகவே அத நேரத்தோட நாம் போகணும். இல்ல அது சரியா சில இடங்களில நீ பொறுமையோட தான் இருக்கணும், ஒன்றுமே செய்யலாம். எங்கள்ல இப்படி இருக்கு. நாங்க ஒரு 5 நிமிஷம் ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்துன்னு சொன்னா நாங்க ஒரு 5 நிமிஷம் பிந்தி போனா நாங்க ஒரு 2 மணி நேரம் நாங்க காத்திருக்கத்தான் வேணும். காத்திருக்க வேணும். காத்திருக்கத்தான் வேணும். ஏன்டா பிள்ளை எங்கள்ல தானே நாங்க ஏன் 10 நிமிஷம் நாங்க ஏன் பிந்தி போகணும்? 10 நிமிஷம் அப்ப எங்களும் ஒரு தவறு இருக்குது. 10 மணிக்கு போக வேண்டிய எங்கட நேரத்துக்கு நாங்கள் 11 மணிக்கு போறோம், இல்ல 10:30க்கு போறோம் என்றாலும் அங்கேயும் அங்க தவறான ஒரு புரிதல் எங்களுக்கு தான் இருக்கு. நாங்க உடனே நான் 10 மணிக்கு தான் என்னுடைய அப்பாயின்மெண்ட் நான் முன்னுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியாது. ஆனபடியா அங்கேயும் பொறுமையில கடைப்பிடிக்கணும். பொறுமையா இருக்கணும். அதுல சகிப்புத்தன்மை எங்களுக்கு நிச்சயமா கட்டாயம் வேணும். அந்த இடத்துல எங்களுக்கு நாங்க சகிப்புத்தன்மையோடய இருக்கணும். என்னடா நாங்க கோவப்பட்டு திரும்பி வந்துட்டோம்டா, நாங்க தான் வருத்த கஷ்டப்படணும், நாங்க தான் வருத்தப்படணும். திரும்பி 2 நாளைக்கு பிறகுதான் எங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், நாங்க போகணும். அப்ப அது மட்டும் நாங்க தான் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கணும். அந்த இடத்துல நாங்க கட்டாயம் சகிப்புத்தன்மையோட அந்த பொறுமையாக 1 மணி நேரம் காத்திருந்தாலும் பொறுமையாக இருந்து காத்திருந்து தான் அந்த எங்களோட அலுவலை முடிச்சுட்டு வரணும். அப்படி அதுதான் அந்த சகிப்புத்தன்மை பல விஷயங்கள்லயும் பல பக்கங்கள்லயும் சகிப்புத்தன்மை கடைப்பிடிக்க வேணும். வேணும். நீங்க அழகா சொன்னீங்க, அந்த பொறுமை, விட்டு கொடுப்பு, எதிர்பார்ப்பு. அதே நேரம் அளவோட சில விடயங்களை செய்தாலும் அங்க பொறுப்பு உணர்வும் பொறுமையும் இருக்கும். அளவுக்கு மிஞ்சி நாங்கள் சில நேரம் செய்யும் போது, இப்ப உதாரணமா வேலையை தன்னும் 8 மணி நேரம் நாங்கள் ஓவர் டைமுக்கு 10 மணி நேரம் ஓகே என்று சொன்னாலும் அந்த 10 மணி நேரம் 2 மணித்தியாலும் எனக்கு ஏலாம ஒரு நேரம் வருகுதென்றால் எங்களுக்கு அளவோட செய்தால் வளமாயிருக்கும். அளவுக்கு மேல செய்ய உனக்கும் பொறுமை இழக்கும், சகிப்புத்தன்மை ஒப்ப வீட்டை போவோம் என்ற ஒரு நிலை வந்துவிடும். அது உங்களோட இதுதானே. நீங்க பணம் வரும், நான் ஓவர் டைம் செய்தோம்னா எனக்கு கனக காசு வரும், அதால நீங்க செய்துட்டு உங்களோட உடல் நலத்தை இழக்கும் போது உங்களுக்கு ஒரு கோபம் வருகுது, ஒரு சலிப்பு வருகுது. அப்ப இதை சகிக்க முடியாம உங்களால சகிச்சு கொள்ள முடியாம இருக்குது. ஏன்டா எனக்கு இந்த வாழ்க்கையில உங்களால் சகிச்சு கொள்ள முடியாம போகும். ஏன்னா அப்படியான சந்திப்பாங்க. அது உங்களோட ஒரு தானே. நீங்க உங்களால முடிஞ்சா தான் நீங்க அந்த ஓவர் டைம் செய்யலாம், இல்லாட்டி செய்ய தேவையில்லை தானே. பணத்துக்கு பணம் கிடைக்க மட்டும் நாங்க உடம்பு வருத்தினா கடைசியா கஷ்டப்பட்டு போறது நாங்க. கடைசியா எங்களுக்கு தான் அது மன உளைச்சலையும் தரும், மன அமைதியையும் கெடுக்கும். அதே நேரம் சகிப்புத்தன்மை இல்லாத நிலையில ஒரு பொறுமையும் விளக்க வேண்டி வந்துடும். அது சகிப்புத்தன்மை பொறுமையை கொண்டு வருதா அல்லது பொறுமை சகிப்புத்தன்மையை உருவாக்குதா? பொறுமைதான் சகிப்புத்தன்மையை கொண்டு வருது. அப்ப முதல் பொறுமை வேணும். என்ன முதல் பொறுமை இருந்தா தான் நாங்க சகிச்சு கொண்டு இருக்கலாம். பொறுமையா இருந்தா தான் என்ன துன்பம் வந்தாலும் பொறுமையா விட்டு கொடுத்து பொறுமையா இருந்தா தான் அந்த சகிப்புத்தன்மை தன்னால. அது பொறுமைக்கு அடுத்தபடிதான் சகிப்புத்தன்மை இருக்கு. அதனுடைய பொறுமைதான் முன்னுக்கு வர வேணும் என்று சொல்றீங்க. ஆமா, சரி. தலைப்பு சமுதாயத்துக்கு என்ன இன்றைக்கு நேயர்கள் என்னவோ உண்ணா நோன்பு என்ற மாதிரி நிகழ்ச்சிக்கு வராத நோன்பில இருக்கிறார்கள் நான் தெரியல. பெண்களுக்கு சகிப்புத்தன்மை குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆண்களை விட பெண்களுக்கு சகிப்புத்தன்மை குறைவா தான் இருக்குது இந்த காலங்களில், இந்த சமகாலங்களில். அந்த காலங்களில் பார்த்தா எங்களோட முன்னோர்கள் தான் எவ்வளவு விட்டு கொடுத்து என்ன மாதிரி அந்த அழகாக குடும்பத்தை கொண்டு போனார்கள். எவ்வளவு வறுமையிலையும் கஷ்டத்திலையும் எத்தனை பேர் இருந்தாலும், எத்தனை பிள்ளைகள் அந்த குடும்பத்துல பெரிய பெரிய குடும்பம், கணக்க 7-10 பிள்ளைகள் பெற்ற குடும்பங்கள் இருக்குது. என்ன
ம். தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சகிப்புத்தன்மையோட இருந்திருப்பா. ஆனா இப்ப இந்த ம். காலத்துல சகிப்புத்தன்மை எங்களுக்கு இல்லைன்னு தான் நாங்க சொல்லணும். இல்ல அது உண்மை. ஏனென்றா, இது ஒரு அறிவியல் சூழல். ஏதோ ஒரு அவசர காலம் எங்கள நெருக்குற மாதிரி, காலத்த பாருங்க, மிக விரைவாக அடுத்த வருஷம் 2026 ஓடி வருது மாதிரி கிடாக்கு. ஏன்னு கேட்டா, ம். எங்களுக்கு என்னவோ எல்லாத்திலும் ஒரு விரைவு, ஒரு அவசர போக்குகள், அப்படி இருக்கல்ல இந்த யுகத்தில. அப்படி பாக்கைக்குள்ள பெண்கள் பொறுமை இழந்து பல இடங்கள்ல இருக்கிறத பார்க்கிறோம். அதே நேரம் திடீரென ஒரு எண்ணம், அதாவது குழந்தை டக்குன்னு வளரணும், டக்குன்னு படிக்கணும், டக்குன்னு பாஸ் பண்ணணும். ஏதோ அவசரப்பட்டு குழந்தைகளையுமே நாங்கள் அது செய்யணும், இது செய்யணும். ஒரு 4 வயது குழந்தையே தாய் சொல்றா, வயலின் விளக்கணும், வீணை விளக்கணும். அதே நேரம் அந்த பிள்ளை டான்ஸுக்கு விடணும். அந்த குழந்தைக்கும் வடிவா பேசவே தெரியுதில்ல. விளங்குதா? அந்த குழந்தை அப்படி அந்த ஒரு அவசர போக்குகள்ல இன்றைய சூழல் இருக்கிற காரணத்தால பொறுமைய இழக்கிறோம் பெண்கள் என்றது உண்மையான ஒன்றா இருக்குது. இப்ப இங்க இங்க இங்கத்தே ஒரு ஒன்றை யோசிச்சு பாருங்க. இப்ப ம், 24 மணித்தியாலம் தான். ஒரு நாளில 24 மணித்தியாலம் தான் எங்களுக்கு இருக்குது. ம், அதுக்குள்ள ம், அந்த குறிப்பிட்ட வேலைகளை நாங்க கட்டாயம் செய்தாதான் நாங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம். ஆனா ம், என்னன்னு சொல்லி இப்ப இந்த ஒரு ஒரு சின்ன ஒரு டிவியில போய் இருந்துட்டு அதை இன்ட்ரெஸ்டா ம். பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த நேரம் போன பிறகு நாங்க செய்ய வேண்டிய வேலைகள் கடமைலாம் பின்னால போன பிறகு எங்களோட பொறுமை இழந்தது. என்னடா இந்த நேரம் எனக்கு வேலையா, இந்த நேரம் எனக்கு வேலையான்னு சொல்லி அதான். ஒரு சகித்தன்மை இல்லாம. ஏன்னா அது எங்கள்ல பிள்ளைதான், எங்கள்ல தான் அந்த ஆமா. பிள்ளை இருக்குதுன்னு. இல்ல அது மனச்சோர்வு வேற. இன்னும் ஒரு காரணம் இருக்குது. எங்கட மனமானது சோர்வு வரைகளையும் அந்த சகிப்புத்தன்மையை இழக்கிறோம். ம். ஒரு மன அழுத்தம் அல்லது ஒரு சரியான கவலை, இல்லது உடல் களைச்சு, நீங்கள் என்னவோ தெரியல, அது மனக்களைப்பாயும் இருக்கலாம், உடற்களைப்பாயும் இருக்கலாம். அதுகள்ல ஒரு சோர்வாக இருக்கையும், ஐயோ இது என்னால செய்ய முடியலையே, என்ன இது கண்டு அந்த பொறுமையை இழக்கிறோம். அப்ப பாஞ்சு விழுவோம். சில பிள்ளைகளோடையோ கணவரோடையோ சில பேர் பாஞ்சு விழுகிறது. ஒரு சின்ன கேள்வி கேட்டோம்னா டக்குன்னு பாய்கிறது. அந்த தன்மை எல்லாம் வரைக்கல அங்க அந்த சகிப்புத்தன்மை இல்லாத ஒன்றாகவே மாறிவிடுகிறது. நீங்க ம். சொன்ன மாதிரி ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் சகிப்புத்தன்மையாக இருக்க வேணும் என்பது 2 பேரும் இருக்க வேணும். ஆனா ஆனா சகிப்புத்தன்மை குறைவாக இருக்கிறது பெண்களாகத்தான் இருக்குது என்று நான் நினைக்கிறேன். என்ன பெண்களுக்கு அப்படித்தான். சகிப்புத்தன்மை கட்டாயம் இருக்க வேணும். ஆமா. என்ன சொன்னா, எல்லாத்தையும் சமாளிக்க வேணும். ம். கணவரை சமாளிக்க வேணும், பிள்ளைகளை சமாளிக்க வேணும், குடும்ப குடும்ப பாரங்கள் கூடும். ஆமா. எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு சகிப்புத்தன்மை நிச்சயமாக இருக்கத்தான் வேணும். எடுத்த கவித்தனோட எல்லாத்தையும் போது அடிப்படிப்பட்டு அப்படி கதைக்கும் போது அந்த குடும்பம் பிரிஞ்சு ரெண்டாத்தான் உடைஞ்சு தான் போகுமே ஒழிய ம். சகிப்புத்தன்மை நிச்சயமாக பெண்களுக்கு வேணும் என்று சொல்லிக்கொண்டு நல்ல தலைப்படுத்துக்கணும் ஆமா. வந்து நன்றி, நன்றி நேவிசகா. நீங்க அருமையான விடயத்தை நீங்க பல விடயங்களை சொல்லி இருக்கிறீர்கள். உண்மையிலே வாழ்த்துக்கள். ஏனென்றால் நன்றாக அது குடும்பத்தோட சேர்ந்த ஒன்றாகத்தான் அதை நீங்க பாக்குறீங்கள். அப்படி பாக்கைகளை உண்மையிலேயே அந்த இது பெண்களுக்கும் கூட அந்த விட்டு கொடுப்புகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அது ஏனென்றா ஒரு குடும்பத்தை ராணியாகவோ தலைவியாகவோ பார்க்கிறவள் பெண் தானே. அவை பெண்ணானவள் உண்மையிலேயே அந்த பொறுமைசாலியாக இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் நல்ல சிறப்பாக உங்களோட கருத்தை சொன்னீர்கள். நன்றி. நேவிசகா. மேனியவர்கள் நீங்க பேசிக்கொள்ளலாம். நிற்கிறவர்களும் பேசிக்கொள்ளலாம். நீங்க வேலை இல்லாவிட்டால் நீங்கள் பேசிக்கொள்ளலாம். ஏன் அவ்வளவு மௌனம்? கருத்துக்கள் வரவில்லையா அல்லது தலைப்புகள் சரியாக உங்களுக்கு உள்வாங்கவில்லையா தெரியவில்லை. எல்லோரும் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள், நாங்க இன்றைக்கு எடுத்தது இந்த சகிப்புத்தன்மை. எந்த இடத்துல இந்த சகிப்புத்தன்மை விட்டு மறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் மனித வாழ்க்கையில் சகிப்புத்தன்மையின் அவசியம் என்ன? சகிப்புத்தன்மை இப்ப நான் கூட சகிப்புத்தன்மையோட தான் இப்ப இந்த நிகழ்ச்சி செய்கிறேன். ஏனென்றா நேயர்கள் வரையிலன்னா நான் சகித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை செய்து முடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நிச்சயம் நான் செய்வேன். நான் தனிச்சு நிகழ்ச்சிகள் செய்ய மாட்டேன் இல்லை. ஆனா நேயர்கள் கருத்துக்களை சொல்லும் போது உங்களோட கருத்துக்களும் வலிமை உடையதாக இந்த நிகழ்ச்சியில சேர்க்கப்படும். உதாரணமாக இந்த மனித வாழ்வின் சகிப்புத்தன்மை என்ன? இந்த சகிப்புத்தன்மையை வளர்ப்பதனால ஏற்படுற நன்மைகள் என்ன? ஆமா, உண்மையிலேயே பல நன்மைகளை இப்ப நேவிசக்கா அழகாக சொன்னார். குடும்பத்துல நாங்க சண்டை பிடிக்கிறதா, கணவர் ஒரு குடியாரனால இருந்தாலும் இணைஞ்சு போக வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லது ஒரு பண வருவாய் குறைந்த குடும்பத்துல நாங்க இருக்கிறோம்டா நாங்க என்ன செய்யறோம்? அதுக்கு நாங்க கொந்தளிக்கிறதா, எனக்கு காசு இல்ல, எந்த மனுஷன் உழைச்சு கொண்டு தெரியல, இது போதாது, எங்களுடைய குடும்ப வாழ்வில எங்களுக்கு ஒற்றுமையாக இருக்க முடியலையன்ட்டு நாங்க சண்டை பிடிக்க வேண்டிய தேவை வந்துவிடும். ஆனா அப்படியான நேரங்கள்ல எல்லாம் ஒரு பெண்ணானவள் தான் தன்னம்பிக்கையோட தட்டி கொடுத்து வாழ வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே பெண்களின் கையில் நிறைய விடயம் இருக்கிறது.
அதை கொண்டு அதாவது ஒரு வாழ்க்கை தேரை கொண்டு நடத்துவதற்கு முதலிலே அச்சாணியாக இருப்பவள் ஒரு பெண் தான். அவை அவங்க பெண் வந்து ஒரு பொறுமையும் சைப்புத்தன்மையும் உடையவளாக இருந்தால்தான் நாளைய உலகை கட்டி காக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த பெண் வந்து விடுவாள். ஆகவே அப்படியான நிலையங்கள்ல இந்த விட்டு கொடுப்புகள், நேசிப்புகள், மற்ற சில விடயங்களை அளவோடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சு விடுவது உண்டு. எந்த நேரத்துல நீங்கள் பொறுமையை இழக்கிறீங்க, சில நேரம் சகிப்புத்தன்மையோட எல்லா நேரம் இருக்க முடியாது. அந்த பொறுமையை இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ன சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அதை இழக்கக்கூடிய நிலையக்கு உருவாக்குகின்றன என்று நீங்கள் எடுத்தால் எந்த விடயத்தை நீங்கள் சொல்லுவீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது சில நேரங்களில எங்களுக்கு அது இழக்க வேண்டிய தேவை வந்து விடுவது உண்டு. அதாவது எப்படி பார்க்கிறோம்னா அந்த குறிப்பிட்ட அந்த விடயத்துல எங்களுக்கு நாட்டம் இல்லை அல்லது அதுல எங்களுக்கு திருப்தி இல்லாத தன்மைகள் இருக்குமெண்டா அப்ப நாங்க என்ன செய்வோம், அதுல அந்த பொறுமையை இழக்கிறோம். அந்த திருப்தி எனக்கு இல்லை, இது நீங்கள் செய்யற. இப்ப உதாரணமாக நண்பி இப்ப என்னுடைய நண்பியின் மகள் வந்து பிள்ளை பிறந்து இருக்குது அவாவுக்கு. அந்த கணவன் வந்து எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கிறார். உதவி செய்ய வேண்டிய தேவை வரும் தானே. அப்ப இந்த பெம்பஸ் வழிகள் எல்லாம் கட்டிக்க அவ சொல்லுவா, இவர் வடிவா கட்டுறாரோ தெரியாது, எனக்கு என் முன்னிலிருந்து அவர் செய்ய வேணும். அப்ப அவாக்கோ எலும்ப இதன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்ப இந்த சூழல்ல அவைய திருப்தி காணினம். அது திருப்தி இல்லையென்று தங்களோட மனங்கள்ல நினைக்கிறோம். பெண்கள் அப்படித்தான், ஆண்கள் செய்கிற வேலையில சில நேரம் திருப்தி பட முடியாத சூழல் அவர்களுக்கு வந்துவிடும். இதனாலையும் கூட வீடுகள்ல கொந்தளிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனா அந்த இடங்கள்ல எல்லாம் நாங்கள் அவர்களுக்குரிய வேலைகளை பிரித்து கொடுக்க வேணும். அதாவது நீங்கள் இதை செய்யும் போட்டு அந்த கொடுத்த வேலையிலும் திருப்தியை பெண்கள் காண வேணும். அப்படி கண்டால் அந்த சகிப்புத்தன்மை அந்த திருப்தியை அவருக்கு கொடுக்கிறது தான் அந்த சகிப்புத்தன்மையாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். அப்படியா என் பாடசாலை சூழல்ல எந்த இடத்துல நீங்க சகிப்புத்தன்மையோட நடந்து கொள்ளுகிறீர்கள் அல்லது எந்த இடத்துல பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு சகிப்புத்தன்மை தராமல் நடந்து கொள்ளுகிறார்கள் என்று பார்த்தீங்களா எந்த விடயத்தை நீங்கள் எடுப்பீர்கள்? யாருக்காவது கருத்து தெரியும் என்றால் வாருங்கள். நாங்கள் இன்று இந்த சகிப்புத்தன்மை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இதுல நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். அதாவது நீங்கள் உங்களோட குடும்ப சூழல் அல்லது பாடசாலை சூழல் அல்லது கல்வி சூழல் அல்லது நீங்கள் வேலைத்தலங்கள், சில பேருக்கு வேலைத்தலங்கள்ல நிறைய ஒரு திருப்தியின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த இடங்கள்ல நீங்கள் எப்படி அந்த சைப்புத்தன்மையை மேற்கொள்றீர்கள் என்றதை சொல்லிக்கொள்ளலாம். எனவே வாருங்கள் உங்களையும் கேட்டுக்கொண்டு எதன் சபதம் எடுத்திருக்கிறீர்களோ எல்லாரும்? சைப்புத்தன்மை பற்றி யாருக்கு என்ன தெரியும்? நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினா வரலாம். அனுபவமான விடயங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அதையும் நீங்க சொல்லலாம். இந்த சைப்புத்தன்மை எடுத்தோம்னா அது வாழ்க்கையின் ஒரு மனிதன் சிறந்த பண்புகளில் ஒன்று என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது நல்ல எண்ணங்கள் பல்வேறு சூழல்ல வந்து கருத்துக்கள், வேறுபாடுகள், சிரமங்கள் எத்தனை இருந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளும் போது எங்களுக்கு சில நேரம் கோபம் வரும், வெறுப்பு வரும். அதை பொறுமையோடு தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த மனம் இருந்தால் அந்த சகிப்புத்தன்மை தானாகவே உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உடனடியாக வரும் பிரச்சனைகளை கூட சில நேரம் பொறுமையான ஒரு தீர்வை காண வேண்டிய தேவை இருக்கிறது. ஏண்டா உடனடியாக அதாவது உடனடியாக கோபங்கள் சில நேரம் பெறலாம். சூழலை பொறுத்து பிரச்சனைகள், கோபங்கள் ஏற்படும். அந்த இடத்துல பொறுமையாக இருந்து அந்த தீர்வை நோக்கிய ஒரு எண்ணங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த இடங்களில கூட அந்த சகிப்புத்தன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆகவே அந்த மன அமைதியையும் நல்ல உறவுகளையும் ஒரு வெற்றியான வாழ்க்கையும் அமைக்க இந்த சகிப்புத்தன்மை தேவை என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த சகிப்புத்தன்மை பற்றி நீங்க யாராவது கேட்டுக்கொண்டிருந்தால் வரலாம். அதை பற்றி நீங்க பேசிக்கொள்ளலாம்.
நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் நீங்களும் வந்து பேசிக்கொள்ளலாம். இறுதி நேரத்துல வராம நேரத்துக்கே வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நீங்கள் உதவி செய்யுங்கள். செல்வி நித்யானந்தன், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, உங்களோட கருத்தை சொல்லலாமே. நடேசன், யார் புதுசா ஒருவர் இருக்கிறார் தெரியவில்லை. மனோகரி என்னவா? மனோகரி, உங்களோட கருத்தை சொல்லலாமே. ஓகே, வணக்கம். என் பேர் மனோகரி. வணக்கம் மனோகரி. வேறுங்கள் எங்க இருந்து வணக்கம். நான் பேசுறீங்க? மியூட்ல இருந்தது கேட்டுக்கொண்டு வந்தேன். நான் அன்றையதான் முதல் முறையாக கலந்து கொள்றேன். நான் டொரண்டோவில் இருக்கிறேன், நான் கனடாவில். ஓகே ஓகே, உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றி. கேள்விப்பட்டேன் நான். நல்ல நல்ல தலைப்பு. பெண்களா பிறந்தாலே சகிப்புத்தன்மை தான் பெண்கள் என்று நினைக்கிறேன். சின்ன பிறந்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு தருணங்களையும் ஒவ்வொரு எங்களோட உயர்வுகளையும் தாழ்வுகளையும் பயிர்ப்புத்தன்மைதான் முன்னிலையா நினைக்குது என்றது முதல் பண்பு சகிப்புத்தன்மை தான் என்று என்னுடைய கருத்து. ஒவ்வொரு படிநிலையிலையும் ஒவ்வொரு படிமானங்கள்லையும் எங்கட பிள்ளைகளா இருந்தானே, ஆனவனா இருந்தானே, எங்கட வேலை தலங்களா இருந்தானே, ஒரு ஷாப்பிங் போயிட்டு வாரதா இருந்தாலும் இல்லாட்டி உங்களோட உங்களோட கதையை கேட்டு நேரம் பொறுத்திருந்து வச்சுக்கொண்டு சகிப்புத்தன்மையாத்தான் இருக்குது. நன்றி. நல்லது. நீங்க அந்த உயர்வு தாழ்வு இதை சொல்றீங்க. இப்ப வாழ்க்கையில வர உயர்வு தாழ்வா அல்லது எதை சொல்றீங்க? படிநிலை நாங்க பெரிய வேலையில போனால இல்லாட்டி ஒரு சிறு வேலையாக இருந்தாலும் அதுல நாங்க பொறுமையோட அந்த வேலையை தொடர்ந்து செய்ய வேணும் என்று சொல்றீங்க. சொல்லுங்க. நான் ஒரு கார் இன்ஸ்ட்ரக்டர் தான் வேலை செய்யறேன். கார் என்னவா? கார் இன்ஸ்ட்ரக்டர், கார் பழக்குறாரா? பழக்குற. ஓ, அப்ப நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபுட் சொல்லுவேன் டிரைவர். ஆமா, அப்ப பார்த்தா அப்படி வாங்கிக்க நிறைய அந்த இடத்துல நிறைய பொறுமை. என்ன, சில நேரம் பிரேக்க பிடிக்க சொல்ல அவர்கள் எக்ஸசைஸரை கைவிடுவார்கள், சில நேரம் கார் நின்று விடும். என்ன, அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமா, நீங்க ஆட்டோமேட்டிக் தான் இருந்தாலும் ஒரு நிறைய சகிப்புத்தன்மை தான் நான் நினைக்கிறேன். நீங்க கேட்க நல்லா இருக்கு. ஆமா, இது எனக்கும் ஒரு அனுபவம். இப்ப நாங்கள் கிட்டத்தட்ட நான் 30 வருஷம் ஆகுது என்னுடைய லைசன்ஸ் எடுத்து. அப்ப நாங்கள் முதல் ஆரம்பத்துல பழகிகளை வந்து அந்த அவரோட டிரைவரோட ஓடைக்க சில நேரம் நேர விடுங்கோன்னு அங்க போகக்கூடாத பாதை வட்டம் போட்டு வெட்டி இருக்கும். நான் சில நேரம் நாங்க விட்டுடுவோம். பழகிக்கங்களுக்கு எல்லாம் டக்குன்னு ஞாபகம். அப்ப உடனே டக்குன்னு அவர் பிரேக் பண்ணுவார். அப்ப அவருக்கு இவ்வளவு பொறுமையா எங்களோட இருக்க வேணும். ஐயோ, நான் இதுக்கு விட்டுட்டேனே என்று பேருந்து அதை சொல்லி அது எனக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த எக்ஸாம்ல வர நாங்க பிரேக் அடிச்சாலும் அவைகளுக்கு பிடிக்காது. அடிக்கடி பிரேக் அடிச்சாலும் நிச்சயம் இவர் என்ன அடிக்கிறார், ஏன்னா அது அவற்றை கையில தான் நம்மளுக்கு பிரேக்கும் இருக்கும். நாங்கள் சும்மா பழகைக்க ஓடுற மாதிரி இருக்கும். பிறகு எங்கள்கிட்ட லைசன்ஸ் வந்தா பிறகுதான் நாங்க உண்மையான ரோட்டில ஓடுறோம்ன்றதை தெரிஞ்சு கொள்ளுவோம். நிச்சயம் நாங்க பழகி வந்து எங்கட புள்ளைகளோட நாங்க முன்னுக்கு இருந்து போய் எவ்வளவு சகிப்புத்தன்மை தேவை. ஆமா ஆமா, நிச்சயம். அந்த பொறுமை எவ்வளவு எங்கட மனதுக்குள்ள. ஐயோ, எங்கட மகன் 16 எடுத்துட்டார், மகள் 17 வயதுல எடுத்துட்டா. அப்ப என்னோடதான் இருந்து ஓட வேணும். அப்ப என்ன கண்டா பயம் போல இருக்கும். ஐயோ, இதுகள் என்ன வீட்டை நம்பி கொடுத்துட்டு நிக்கிறோமே. எங்களுக்கு பொறுமை உள்ளுக்குள்ள விளக்கம், ஆனா வெளியில சொல்லாம அம்மா பேசாம இருக்க வாங்கி சேர்த்து பெல்ட்ட போடுங்க. ஆமா, நிச்சயம் நிச்சயம். மிக்க நிறைய விஷயங்கள்ல நிறைய இடங்கள்ல 1 2 சொல்லல. அது லிஸ்ட் பண்ண போனா முடிக்க முடியாதுன்னு மாதிரி நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி மனோகரி. நன்றி 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 அக்கா. எல்லாருக்கும் நன்றி. கேட்டுக்கிறேன். ஈசன் அண்ணாவும் செல்வியும் இருக்கிறீர்கள். யாருக்கு அவசரம்? செல்வி, உங்களுக்கு பொறுமையா. ஈசன் அண்ணா செல்வி எடுத்துட்டு இருக்கட்டாங்களே. இல்ல, நீங்க பிரச்சனை இல்ல. அவரே இதுல என்னது போடி இவ்வளவு நேரம் தேடி கொண்டிருந்தேன். சொல்லுங்க செல்வி. நான் பொறுமையா இருக்கிறேன். ஓகே 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 ஓகே, நன்றி அண்ணா. நன்றி நன்றி. வணக்கம் நகுலா. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்க. சகிப்புத்தன்மையை பத்தி போட்டிருந்தது பார்த்திருந்தேன். நான் இவ்வளவு நேரத்துக்கும் கேட்க முடியவில்லை.
சரி மற்றவர்களுடைய சரி கருத்தை. ஆமா உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். சகிப்புத்தன்மை வந்து நீங்கள் பெற்றோர்கள் பக்கத்துக்கு எடுக்கிறீங்களா, இப்பத்தைய இல்ல இளையவர்கள் பக்கத்தில் இல்ல இல்ல எடுக்கிறீர்களா? எல்லாம் அதாவது பொதுவாக பொதுவாக சகிப்புத்தன்மை எல்லோருக்கும் இருக்க வேணும் கட்டாயமாக. அது வரவேற்கத்தக்கது. ஆனா சில நேரங்களில் அந்த சகிப்புத்தன்மையை மீற வேண்டியும் இருக்கின்றது. என்றால் அதுதான் அடுக்கடுக்கா ஏதாவது சொல்லிக் கொண்டிருந்தால் சில நேரங்களில் அந்த சகிப்புத்தன்மை வந்து வாபஸ் பெற வேணும். ஆமா ஆமா அது சில ஒன்றும் நேரம் செய்ய முடியும். இல்ல நீங்க சொன்ன மாதிரி சில நேரம் பொறுமையை இழக்கும் அது என்ன அது செய்யறன்னு தண்டை தெரியாதா பாட்டுக்கே அது போயிடும். எரிச்சலை உண்டாக்கி கொண்டு வந்துடுறது. ஆமா ஆமா அப்ப அது அந்த நேரத்துல சகிப்புத்தன்மையே பார்த்து கொண்டு இருக்க முடியாது. இப்ப குற்றம் செய்யாமலே குற்றம் 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது சகிப்புத்தன்மையை மீற வேண்டிதான் விரும்புறது. அப்ப அது ஒரு இது வந்து மற்றது வார்த்தைகளும் அதைத்தான் சொல்றேன். சொல்றதும் செய்யற செயலும் கட்டாயமாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் அதை கடைப்பிடிக்கிறது வந்து குறைவு. அது எல்லாரிடமும் அந்த சகிப்புத்தன்மை எல்லாரும் அமைதியா இந்த நேரம் இருக்க இயலாது. நிச்சயம் அது கட்டாயம் ஒரு நேரம் பொங்கி எழத்தான் வர வேண்டி வரும். ஆனால் எங்களும் பார்க்க என்ன பொறுத்தளவில் அந்த பிள்ளைகள் கூடுதலாக அந்த சகிப்புத்தன்மையை கடைபிடிக்கிறார்கள். பெற்றோர்கள் பார்க்க பிள்ளைகளிடம் அது நிறைவாக இருக்கிறது, பார்க்கக்கூடியதாகவும் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு சின்ன விடயம் எடுத்தாலும் டக்குன்னு எங்களுக்கு கோபம் வந்து நாங்கள் பேசுவோம். ஆனா அவர்கள் அமைதியாக தாங்களாகவே பேசாம இருந்துறார்கள். வீட்டுக்குள்ளேயே பார்க்க முடியுது. ஆனால் கூடுதலா இந்த சகிப்புத்தன்மையில ஆண்களும் பார்க்க பெண்கள் வந்து இருக்க வேணும். 90% பெண்களும் 10% தான் அவர்கள் மாறி பார்க்கணும். 90% ஆண்கள் இருக்கிறார்கள், 10% தான் பெண்கள் இருக்கிறார்கள். இல்ல 90% வந்து பெண்கள் டக்கண்டு கோவப்படுறது அதிகமா இருக்கிறது. சகிப்புத்தன்மை வந்து அது செல்லுபடியாது. ஆனா அவர்கள் அப்படி இல்லை. அவர்கள் அந்த கோவப்படுவதும் சரியான குறைவு. கோவப்பட்டா கூட அதுகள் அந்த ஓரளவுக்கு அவர்களும் அமைதியாக பேசாமல் இருக்கலாம். இருக்கிறார்கள். அத பார்க்கக்கூடிய தான் இருக்கிறது. இப்ப உண்மைதான். எல்லா குடும்பங்கள்லயும் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஆண்கள் அமைதியா தான் இருக்கிறார், பெண்கள் தான் சரியான கோபமும் பொறுமை இழக்கிற தன்மையும் இருக்குது. அதுதான் இந்த தலைமை வந்தது. பொறுமையை இழக்கிறதுக்கு அது ஒன்றும் செய்யவும் இயலாது. என்ன இது வந்து எல்லா நேரமும் அமைதியாகவும் இருக்கவும் முடியாது. அப்ப நாங்கள் அதை கடைப்பிடிப்போம். என்ன செய்யறது, மற்றவர்கள் நாங்கள் அமைதியா இருப்போம். சில நேரம் வார்த்தைகளை விடாமல் நாங்களே அமைதியாக இருந்தால் எல்லாம் குடும்பத்துல சரியாகும். என்ன ஒருக்கா கொந்தளிச்சால் அது ஒரு கொஞ்ச நேரம் தானே, பிறகு வந்தா ஒரு மணித்தியாவது பிறகு அது நோமலா வந்துடும் என்று நாங்கள் நினைச்சு கொண்டோம்டா பேசாம. இப்ப வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஓகே பரவாயில்ல. வெளிச்சூழல்ல எல்லா நேரமும் அமைதியா இருக்க முடியாது. நிச்சயம் அது வேறு விதமாக அது பெரிய பிரச்சனைய பாரதூரமாக வந்துவிடும். அதனால வெளி இதுகளை வந்து அப்பப்ப மௌனமாகவும் அமைதியாகவும் தீர்த்து கொள்ள வேணும். சில நேரங்கள்ல எவ்வளவுக்கு நாங்கள் பேசாம இருக்கோம், நல்லா கத்தி போட்டு போக வேண்டியன்னு போட்டு கத்தி போட்டு கிடக்க வேண்டியன்னு போட்டு பேசி போட்டு இருக்க வேண்டிய. ஆனா அதே எல்லா நேரமும் நாங்கள் செய்ய முடியாது. என்ன கூப்பிட்டு எங்களையே நோண்டி கொண்டிருந்தால் அது கட்டாயம் சகிப்புத்தன்மையை மீறித்தான் வரும். அப்ப அதுக்காக சில நேரங்கள்ல காதுல விழுத்தாமல் அப்பா சிவா முருகா கண்டு போட்டு இருந்தா சரி. நன்றி 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 செல்வி, மிக்க நன்றி. அருமையான ஒரு விடயம் அந்த பிள்ளைகள் பக்கம் நீங்கள் எடுத்திருந்தீர்கள். நன்றி. அதாவது ஒரு பிள்ளைகள் தான் இன்றைக்கு பொறுமையாக இருக்கிறார்கள், பெற்றோர்கள் பொறுமை இழந்திருக்கிறார்கள் என்பது சில செயற்பாடுகள் மூலம் அறியக்கூடியதாயும் இருக்கிறது. நன்றி நன்றி செல்விக்கு நன்றி சொல்லிக்கொண்டு ஈசன் வாங்கோ. வணக்கம். வணக்கம். தலைப்பு நல்லது கெட்டது என்பதற்கு அப்பால் தலைப்பு சாய்ப்பு கொண்டு வேணும். இதே தலைப்பு கடந்த வருடம்
சரி, அதை விட்டுட்டு நீங்க இல்ல சொல்லுங்க சொல்ற இன்றைக்கு அது சொல்ற வேற சொல்ற சூழல், இது இல்ல வேற சூழல் இதுதான் இருக்கலாம். இதுதானே சகிப்பை இழக்கிறதும் பொறுமையை இழக்கிறதும் இதுதானே உள்ள பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் இந்த நிகழ்வுக்கும். நான் சொல்றேன் லாஸ்ட் இயர் நான் சரியா சொல்லலாம், உங்களுக்கும் எனக்கும் இடையில இந்த சகிப்புத்தன்மை பற்றிய ஒரு விடயத்தில ஒரு விவாதம் என்ன தர்க்கங்கள் ஏற்பட்டது. அது இருவரும் பிழையானது, நானும் ஒத்துக்கொள்கிறேன். ஒரு விடயத்தில் அதை விடுங்கோ, நான் இந்த தலைப்பு 2வது ரிப்பீட் பண்ணது என்பதற்கு குறிப்பிடத்தான் நான் சொன்னேன். ஒரு விடயம் இருவருக்கிடையோ ஒரு குழுவுக்கிடையோ இருக்கும்போது பொறுமை சகிப்பு அது என்ன தேவைக்கு அது வருகிறது, என்ன தொடர்பு, என்ன முடிவு, என்ன தீர்ப்பு, முடிவோ தீர்ப்பு என்பதில் அடங்கியிருக்கிறது படி வகைகள். முதலாவது இருவருக்கும் இடையில் உள்ள விஷயம் என்ன விஷயம், அந்த விஷயம் இருவருக்கும் உரிய விடயமா அல்லது இருவரும் வேறொரு விடயத்தை அப்பாற்பட்ட ஒரு வேறொரு விடயத்தை பற்றி சம்பாதிக்கிறார்களா என்பதை பொறுத்தவும் இருக்கும். ஒத்துக்கொள்றீங்களா? இப்ப நானும் நீங்களும் கதைக்கும் பொழுது இந்த விடயத்தை, இந்த தலையங்கத்தை பற்றியோ இந்த நிகழ்ச்சியை பற்றி கதைப்போம். இப்ப நாங்கள் இருவர் கதைக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் அப்பாற்பட்டு மூணாவது விடயத்தை பற்றி கதைப்பதை பொறுத்தும் வரும் விடயங்கள். இப்போ ஒரு குடும்பத்தில இருவருக்கும் ஏற்படும் சம்பாஷணையும் கருத்துக்களும் அதுல வார பொறுமை இழப்பும் சகிப்பும் ஒரு குழுவுக்கு ஏன் அதன் பெரிதொரு பருமனா பார்க்கும் பொழுது ஒரு நாட்டு, நாங்கள் தமிழ் இனம் பொறுமையாக வருடக்கணக்கில் பொறுமையாக சகிப்புத்தன்மையோட இருந்த நாங்கள் ஏன் ஒரு யுத்தம் வந்தது, ஒரு நியாயம், ஒரு தீர்வு நோக்கி பெரிய ஒரு போரே நடந்தது. அது பிழை என்று சொல்வதற்கு இல்லை, நியாயமானது, சரியானது. திரும்ப குடும்பத்துக்குள்ள வருவோம். அதே பருமன் சிமிலர், அதே பருமனுடைய அதே பொருளுடையது ஒரு சிறு பருமனா எங்கட குடும்பத்துல, அதையும் விட ஒரு சிறு பருமன் 2 பேர் தாப்பனுக்கும் மனுக்கும் தாய்க்கும் மனுக்கும் பிரதர்ஸ் கிடையாது வந்தால் எல்லாம் ஒரே விதம்தான். ஆனால் அதன் பருமன், அதன் விடயம், அது ஆராயும் இவர்களை பொறுத்து இருக்குது. விடயம் ஒன்றுதான். ஏதோ ஒரு பிரச்சனை அது நியாயமா இருக்கும், நியாயம் இல்லாம இருக்கும், அவரவர்களை பொறுத்தது. இருவர் தக்கப்படுகிறார்கள், கதைக்கிறார்கள், சூடாக பரிமாறுகிறார்கள் வசனம் என்று சொன்னால் இருவருக்கும் இடையில ஒரு நியாயம் ஒன்று இருக்கும். அந்த நியாயத்தை விளங்கிக் கொள்ளாமல் இருவர் சண்டை என்று சொல்றது அது நீதிக்கு அப்பாற்பட்ட ஒரு நடைமுறை. அதை சண்டை என்பதை விட கருத்து பெருமாற்றல் அல்லது விவாதம் என்று வைக்கலாம். வாதம் விவாதம். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில ஒரு இருவருக்கும் அப்பாற்பட்டு இருப்பவர், நிதானமாக இருப்பவர் தான் இருவருக்கும் இடையில் உள்ள நியாயத்தை புரிந்து கொள்வார்கள், இருவருக்கும் இடையில் உள்ள அநியாயத்தை புரிந்து கொள்வார்கள். ஆனால் அந்த இது நியாயம் இல்லை என்று சொல்லும் பொழுது இருவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அங்கதான் பிரச்சனை வருது, பொறுமையா அங்கதான் பொறுமையும். ஒரு கருத்து ஒருவர் சொல்லும் போது அதை கேட்டுக்கொள்வதும், அந்த கருத்துக்கு நீங்கள் உடன்படுறீங்களா அல்லது முரண்படுறீங்களா என்ற விடயம் வருகிறது. ஆனால் முரண்படுறம் 2 பேரும் சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றது. அப்ப அங்க அந்த கருத்துக்களை சரியாக ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை இல்லை, சகிப்புத்தன்மை உருவாகும். பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்ள வேணும் என்பது அது குடும்பத்திலும் சரி சமூகத்திலும் சரி எல்லா இடத்திலுமே அது பொருந்தும். ஆமா, எல்லாவற்றையும் நோக்கி எல்லாவற்றையும் கவனித்து உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. கவனித்தல். எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு. Everything has a limit. எனவே
அந்த எல்லை மீறும் பொழுதுதான் பிரச்சனை வருகிறது. பின்ன எல்லை ஒன்று உண்டு. அந்த எல்லையை நாங்கள் மீறும் பொழுது இருவரும் உணர்ந்து கொள்ள வேணும். அந்த இடத்தில்தான் உணர்ந்து கொண்ட பின்புதான் அந்த எல்லையை மீறும் பொழுது உணர்ந்து கொள்ளும் முறை, அந்த சந்தர்ப்பம், எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவத்தில் தான் நியாயம் என்றதை உணர்வோம். அந்த அமைதியான அந்த சூழல், இவ்வளவு வார்த்தையை சொல்லி நான் அவனுக்கு பேசி போட்டேன், இவ்வளவு அடியும் அடிச்சு போட்டேன், ஏன் அவன் திரும்ப திரும்ப அதிலேயே நிற்கிறான் என்று சொல்லி உணர்ந்தால் மற்றவர் அந்த நியாயத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. மனிதரை உணர வேண்டும். அது அதுல உள்ள பிழைகளோ சரிகளுக்கோ நானோ நீங்களோ உட்பட்டவர்கள் தான். நான் முனிவரும் இல்லை, தேவரும் இல்லை, நானும் புலவிடுபவன் என்றதும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இவன் ஏன் இந்த பிள்ளையை செய்கிறான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லி மண்டு நீங்க ஒரு தரம் திரும்ப ரிவர்ஸ்ல நினைச்சீங்க சொன்னால் என்ற நிலையை சில நேரம் புரிந்து கொள்வீர்கள். அப்படி புரிந்து கொண்டால் ஒரு சரியான தீர்ப்புக்கு. எனவே நாங்கள் என்னத்தை சொல்ல, சகிப்புத்தன்மையை மீறினால் வரும் சந்தர்ப்பங்களோ அனுபவங்களோ மிகவும் பெரிதா இருக்கும். ஒரு தீர்ப்பையும் ஏற்படுத்தாமலும் போகலாம். ஆனால் அது ஒரு நியாயத்தோட ஒத்தி வைக்கப்பட்டதாகத்தான் இருக்கும். அதுதான் அதன் நியாயமோ ஒரு ஜட்ஜ்மெண்ட். எனவே நாங்கள் ஒரு பிழையை நாங்கள் முன் நிறுத்தினோம் என்றால் அதில் தான் நின்ற ஆடுவதில், அதில் நின்று அதன் நிரூபணமாக்குவதில் தான் நாங்கள் ஒவ்வொரு தரம் முயல்றோம். ஆனால் சற்று நேரத்தின் பின்பு அதை உணர்வோம், யாரில் அந்த பிழை, யாரில் நியாயம் உண்டு, இருவரிலும் என்ன உண்டு என்பதை. எனவே அந்த சந்தர்ப்பத்தில் ஹலோ, ஆமாம், அது அங்க வேற வீட்டில நாங்கள் முதல் காதால கேட்டுக்கொள்ள வேண்டும், கண்ணால பார்த்து கொள்ள வேண்டும் அந்த நிகழ்ச்சியோ ஏதோ, பின்பு வாயால கதைத்துக் கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மனிதனால உடனடியாக செய்ய, பெரும்பாலும் மனிதர்களால உடனடியாக செய்யக்கூடிய ஒரு செயல் அல்ல. ஆனால் அதை செய்தால் தீர்ப்பொன்று ஏற்படலாம். எனவே சகிப்பு, அதனோடு அதை பொறுத்து அதைத்தான் பொறுமை என்றும் சொல்லி, அந்த சகிப்பு என்று சொல்றது சில வேளைகளில் நோய்களை கொண்டு வரும். ஒரு பிரச்சனையை நாங்கள் கதைத்தால் எங்கள் உடம்பில் நேரம் நீங்க சொல்லுங்க, முடிக்க இரத்த கொதிப்பு, பிளட் பிரஷர் என்று சொல்றேன், அது சகிப்பாலேயோ பொறுமையாலேயோ எழும். பைபோஸாக அதை நாங்க கொடுங்க நீங்க சொல்றது சரி என்று சொல்லக்குள்ள மற்றவருக்கும் அது சீட்டிங்கா இருக்கும், எங்களுக்கும் அடக்கிறதால ஒரு பிரச்சனை உடம்பில இயக்கத்துல வரும். எனவே தீர்ப்பொண்டு வர வேண்டும் என்றால் வாதம் வேண்டும், விவாதம் வேண்டும், கதைத்து தீர்க்க வேண்டும். அதுதான் உண்மையான தீர்ப்பு. நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. ஈஸ்வரன் அழகாக சொல்லி இருக்கிறார். அதாவது அந்த சகிப்புத்தன்மை நாங்கள் அந்த பொறுமையோட இருக்க வேண்டும் என்ற விடயத்தை அவர் அந்த சகிப்புத்தன்மை உதாரணம் காட்டி சொன்னார். சிறப்பு வாழ்த்துக்கள். இணைந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உண்மையிலேயே இந்த சகிப்புத்தன்மை எங்களுக்கு ஒவ்வொரு இடங்களிலுமே தேவையான ஒன்று. அதாவது எங்களோட வாழ்க்கை சூழல்ல, குடும்பம் சரி, வெளிச்சூழல் சரி, நட்புகள் சரி, கல்வி சூழல் சரி, எல்லாவற்றிலுமே தேவையான ஒன்றாகவே இருக்கின்றது. அதற்கு நீங்கள் பல காரணங்கள் சொன்னாலும் நாங்கள் அந்த பொறுமையும் விட்டு கொடுப்பும் அந்த புரிந்துணர்தலும் எதிர்பார்ப்பில்லாத வாழ்க்கையும் தான் எங்களுக்கு ஏமாற்றத்தையும் தராது. பொறுமையோட இருக்க வேண்டும் என்பதை கட்டி காக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆகவே அந்த வார்த்தைகளும் எங்களுக்கு பொறுமையை இழக்க செய்யும். அதாவது சகிப்புத்தன்மையை இழக்க செய்கிறது வார்த்தைகள் முக்கியமாக. ஆகவே அந்த வார்த்தைகளும் பலருக்கு இழக்க செய்யக்கூடிய தன்மை இருக்கும். ஆகவே இந்த வகையிலேயே நாங்கள் இந்த உலக
ஐக்கிய நாடுகள் சபையும் அந்த சகிப்புத்தன்மையை நேற்று அந்த நாளாக கொண்டாடியது. ஆனால் நாங்களும் அந்த சகிப்புத்தன்மையோட பல இடங்களில வாழ வேணும் என்பது உண்மை. அதுவும் குடும்பத்தில கட்டாயமாக ஒரு பெண்ணானவள் சில சகிப்புத்தன்மைகளோட விட்டு கொடுப்புகளோட வாழ வேணும் என்பது காலத்தின் நியதி. அதனால் அதையும் சொல்லிக்கொண்டு இன்றைய குடும்ப வலயத்தில் இணைந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் நன்றி கூறி, தொழில்நுட்பத்தில் இந்த வாணிமோகனுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது குடும்பங்களையும் தொகுப்படும் லாஸ்வனான் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம்.